கர்த்தரையே என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் அழகாய் பாடுகிறார். அதனால் அவரை நம்பும்படியாக இந்த கால நேரத்தில் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக ஒரு விஷயம் கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம அவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன், ஓம் சமூகம் நம்புகிறேன், ஓம் வசனம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஆவி, ஆத்துமா, சரீரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆவியில பாடணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கையை தட்டி சந்தோஷமா பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான் போடப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை கூறியவரே, நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறேன், உன் வசனம். நம்பிக்கை கூறியவரே, நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறேன், உன் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறேன், உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குரத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குரத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், முந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறேன், உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உள்ளமெல்லாம் மகிழுதையா, உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் உம் வசனம் நான் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், முந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம்,
உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது. நம்பிக்கைக்குரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், வந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது. உந்தன் அருள் வாக்கு பாதைக்கு தீபம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது. உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை என்றென்றைக்கு நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றென்றைக்கு அவரை நம்பும் போது, அவருடைய வார்த்தையை நம்பும் போது நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ இல்லையா, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு யெகோவாவாக நித்திய கன்மலையா இருக்கிறபடினாலே, ஆண்டவரே நான் என்றென்றைக்கு உம்மை நம்புவேன் என்ற சிந்தையோடு கூட தொடர்ந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாட போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா பாடி அவரை மகிமைப்படுத்த போறீங்க, கனப்படுத்த போறீங்கன்னு தெரியல. ஆமென். உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரே உம்மை நான் நம்புறப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கையை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆமென், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் ஆமென் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க. உம்மைத்தான் அற்புதங்கள் சபையில எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு
நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவே. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவே. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. ஆமென். உம்மைத்தான், ஆமென். அற்புதங்கள் எனக்கு. ஓ நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. ஓஹோ உம்மைத்தான். க்ளோரி. ஆமென். உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் ஏசப்பா, எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேரை நம்பி ஆண்டவரே? ஆமென், ஆமென். அற்புதங்கள் எனக்கு. மறுபடியும் உம்மைத்தான், உம்மைத்தான். ஆமென் அப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. கடைசி உம்மைத்தான், உம்மைத்தான். ஆமென். அற்புதங்கள் எனக்கு. ஆமென். உம்மைத்தான். எஸ் ஹல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? கையை தட்டி ஆமென். அவரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். எத்தனை பேர் அவரையே நம்பி, அவரை நம்பி அல்ல, அவரையே நம்பி இருக்கிறீர்களோ? உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 95 1 2 3 வாசித்து எழுந்திருக்க போறோம். தொடர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 1 2 3 வசனங்களை நம்ம வாசிக்கிற போது சங்கீதக்காரன் அழகா இப்படி எழுதுகிறார். கர்த்தரை எப்படி பாடி, நான் இப்ப பாடுனீங்கல்ல அது மாதிரியே கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண்ய கன்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சர்ச்சுக்கு போகும்போது
ஸ்தோத்திரம். மற்றவர்களையும் கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு வரும்போது மற்றவங்களை கூப்பிட்டீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சபைக்கு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்தவர் என்ன பண்றார்? 2வது வசனத்துல, ஆமா, கூட்டின்னு வரும்போதே, ஜனங்கள் எல்லாரும் கூட்டின்னு வரும்போதே, என்டர் ஆகும் போதே, ஸ்தோத்திரம், எப்படி என்டர் ஆகிறார்? உள்ள துதித்தலுடனே உள்ள வரும்போதே. ஸ்தோத்திரம். வெளியே எல்லாத்தையும் விட்டுடணும். ஸ்தோத்திரம். உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தையும் சபைக்குள்ள கொண்டு வரவே கூடாது. உள்ள வந்துட்டாவே என்னதான் மைண்டு? அவரை துதிக்கணும். துதித்தலுடனே அவருடைய சந்நிதியில் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரிக்க கடவோம். அடுத்த வசனம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜாவுமாயிருக்கிறார். அவர் யாரு? ஆமா, மகாதேவன், மகாராஜன். ஆமென். நம்ம பேர் வச்சிருப்போம் மகாதேவன். ஸ்தோத்திரம். அது எங்கன்னா ஊர் சுத்திங்க எடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மகாதேவன். ஸ்தோத்திரம். மகாராஜன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்படி இருக்கிறதுனால துதித்தலுடனே அவருடைய சந்நிதியில வந்து நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், கம்பீரமா பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பாடும்போதுதான் நமக்கான ஜெயம் கிடைக்கிறது. எரிகோ மதில் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? பயங்கரமான கோட்டை. ராகாபுடைய வீடு அந்த மதில் மேல இருந்துச்சு. 6 குதிரை பூட்டப்பட்ட அந்த வண்டி ஒன்னு போய் ஒன்னு வர அளவுக்கு அகலம் இருக்குமா? 6 குதிரை பூட்டப்பட்ட வண்டி ஒன்னு போலாம் ஒன்னு வரலாம், அவ்வளவு அகலம். அந்த மதிலுக்கு மேல ஸ்தோத்திரம் ராகாபுடைய வீடு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கோட்டை எப்படி இங்க இடிஞ்சுது? ஜேசிபி வச்சாங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அதை பார்த்து பயந்துராதப்பா. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எரிகோ போன்று இருக்கலாம், அது எவ்வளவு பெருசானா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைய ஆண்டவர் இடத்துல சொல்லாத, பிரச்சனைய ஆண்ட சொல்லுவோம் தேவன் எவ்வளவு பெரியவர்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைய போய் ஆண்டவர் சொல்லாத, பிரச்சனையாண்ட சொல்லி ஆண்டவர் கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் யாரா? மகாதேவனும் மகாராஜனும். சொல்லுங்க. அவர் யாரா? மகாதேவனும். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க துதித்தால் போதும். ஸ்தோத்திரம். எப்படி துதிக்கணும்? ஆர்ப்பரிப்போடு. ஸ்தோத்திரம். இல்லையா? அப்படித்தான் துதிச்சாங்க. ஸ்தோத்திரம். 6 நாள் ஒரு முறை சுத்தி வரணும், 7வது நாள் 7 முறை சுத்தணும். 7வது முறை சுத்தும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கம் அவர்களுக்கு முன்பாக இடிந்து விழுந்தது. இங்க எத்தனை பேர் எரிகோ போன்ற பிரச்சனையோடு நிக்கிறீங்க, தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க? அந்த சுவர் உடைந்தது என்ற திருப்தியோடு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி துதிக்கணும்? ஆர்ப்பரிப்போடு துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பக்தன் அழகாய் பாடுகிறார், சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், அவர் சக்தியினால். இயேசு நாமத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தோடு எங்கிருந்து போக விரும்புறீங்களோ? ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி பாடணும்? ஆர்ப்பரிப்போடு, கம்பீர சத்தத்தோடு. இல்ல ஸ்தோத்திரம். நல்லா கையை தட்டி எப்படி உங்களை ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ இல்லையா? தாவீது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போது ராஜா என்று அவன் நினைக்கல. ஸ்தோத்திரம். ராஜா என்று நினைத்து கொண்டு அவன் அமைதியா நிக்காம ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு சணல் கச்சைய கோணி கந்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கின்னு ரோட்ல அசிங்கப்படாம குதித்து நடனம் ஆடினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை பார்த்த அவர் மனைவிக்கு ரொம்ப அசிங்கம். ஒரு ராஜா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஸ்தோத்திர ரோட்ல மகிமை பெற்றிருந்தார் என்று சொல்லி அவருடைய மனைவியாகிய மீகால் கிண்டல் செய்த போது, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ராஜ அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தினேன். ஆமென்.
இன்னும் தாழ்த்துவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பார்வைக்குல நான் ஒரு பெரிய ராஜான்னு நினைச்சிருந்தா வேலை ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை நான் தாழ்த்தினேன், இதனால என்ன உனக்கு அசிங்கம் என்று சொல்லி ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்த வெக்கப்படாம இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோட்ல ஸ்தோத்திரம், நீங்க வெக்கப்படாம சபையில ஆராதிச்சா தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன். கையை தட்டுங்களா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம், ஆராதிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் ஆராதிக்கிறவா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள நீங்க பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது என்று 1 யோவான் 2:28-29 சொல்லுது. அது உங்களை நடத்தும். அதனால ஜெப சிந்தையோடு கூட கையை தட்டி பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா. சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஓஹோ சத்தமா துதிப்போ, சாத்தான மிதிப்போ, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போ, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே, விழுந்தானே. மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே, விழுந்தானே. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் மீண்டும் எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது. துதி 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 துதி. மிதி 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 மிதி. இயேசுவே துதி 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 துதி. சாத்தான மிதி 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 மிதி. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் ஆமென், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடிவிடும். ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடிவிடும். உலகில இருக்கும் சாத்தானை விடவும் இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. உலகில இருக்கும் இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. துதி 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 துதி. மிதி 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 மிதி. இயேசுவே துதி. சாத்தான மிதி 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 மிதி. சத்தமா துதிப்போம், இயேசுவின் நாமத்தினால். உங்களுக்கு முன்பாக எருக்கோக்கள் இடிந்து கொண்டிருக்கிறது. சத்தமா ஆமென். மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால்.
சக்தியினால், இயேசு நாமத்தினால், இயேசு இயேசு சக்தியினால். துதி 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 மிதி 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 துதி 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 துதி. ஆமென். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. மாறாரின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. அவன் மாறாரின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் இது காலமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென். யோசுவாவின் காலமல்லோ, எக்காலம் ஊதி எரிகோவை துதிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை எரிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி. ஆமென். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. எல்லாம் கண்ண மூடி நல்லா துதிங்க. ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை இடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் எல்லாரும் எல்லாரும் எக்காலம் தான் துதி. ஆமென். எக்காலம் ரீ பா 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 பா. கையை தட்டி ஹalleluya என்ற சத்தத்தை உயர்த்தி, அலங்கை இடியும் வரை, அலங்கை இடியும் வரை உங்களை முன்னேற முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற எரிகோ அலங்குகள் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிற இப்போது இடிவதாக, துதிக்கிற இப்போது இடிந்து விழுவதாக. நல்ல கையை தட்டி. ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல், சபை ஊழியத்தில் முன்னேற முடியாமல் தலையில் இருக்கிற எரிகோக்கள் இப்போது உடைகிறது, இப்போது உடைகிறது. கையை தட்டி. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் கையை தட்டி ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா எரிகோக்களையும் கர்த்தர் துதியினாலே உடைக்க வல்லவர். அவர் மகாராஜனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். கையை தட்டி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, குறிப்பாக நம்முடைய சபையின் ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாமல் தடை செய்து கொண்டிருந்த எல்லா எரிகோக்களையும் கர்த்தர் இந்த துதியின் வேலையில உடைத்திருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. எஸ் எஸ் எஸ். இன்னும் ஏதாவது கொஞ்சம் மீதிலாம் இல்ல.
சுத்தமா டெமாலிஷ் ஆயிடுச்சு. எரிகோ கோட்டை, ஸ்தோத்திரம், சுத்தமா அவ்வளவு பெரிய கோட்டை, ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய கோட்டையே கர்த்தர் உடைப்பாரானா நம்ம சபைக்கு விரோதமா இருக்கிறதெல்லாம் ஏமாத்துறங்க. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அது அவருக்கெல்லாம் சிம்பிள் மேட்டருங்க. கையை தட்டி ஆமேன், ஹல்லேலூயா. அவருக்கு லேசான காரியம். கையை தட்டி நல்லா துதிக்கிற வேலையில எல்லா எரிகோ கிரகத்தை உடைக்கிறார். நல்ல கையை தட்டி சபையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் நம்பிக்கை கையை தட்டுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. வேற ஏதாவது ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நம்ம முன்னேற முடியாம இல்ல, ஸ்தோத்திரம், உலகத்தால் இழுக்கப்பட்டு எவ்வளோ காரியங்கள் நாம் கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, எதிர்க்க ஒரு எரிகோ தடை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க உடைத்தவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற செய்கிற டைம் தான் இந்த துதிக்கிற நேரம். அதனால எத்தனை பேருக்கு முன்னாலே, எனக்கு முன்னால ஸ்தோத்திரம் எரிகோக்கள் நின்று கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேற முடியாமல் தடுக்கிறதுன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு விஷயம் கூட நல்லா துதிக்கலாமே, நல்லா துதிக்கலாமே. சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போடு இயேசுவே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க துதிங்க, நான் இடிச்சிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க துதிங்க, நீங்க இடிக்க வேண்டியது இல்ல. நீங்க துதிக்கிறது தான் உங்க வேலை, இடிக்கிறது ஏவல். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், என்னதான் நம்ம முயற்சி பண்ணி என்னதான் ஜேசிபி கொண்டு போய் இடிச்சிருந்தாலும் ஒரு செகண்ட்ல அந்த எரிகோ கோட்டை உடைத்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நாம முயற்சி பண்ணி நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை நீக்க வேண்டும் என்று நம்புவது நமக்கு நிச்சயமாய் ஸ்தோத்திரம் தோல்வியை தான் தரும். அதனாலதான் எப்போதும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, என்னை சார்ந்து கொண்டு நீங்கள் என்னிடத்திலிருந்து வருகிற வல்லமையினாலதான் ஜெயத்தை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்க காட்டும்படியாக தான் யாத்திராகமம் 14:14 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நீங்க பார்க்கணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்க பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கையை தட்டி ஆமென். எப்ப செய்வார்? கையை தட்டி ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய முயற்சியினால நான் ஆண்டவரே பல காரியங்களை செய்து பார்க்கிறேன், ஆனா முடியல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதனால நீங்க தான்பா எனக்கு உதவி செய்ய முடியும், என்னால கண்டிப்பா முடியவே முடியாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த கால நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்களேன், எஜமானனே என் இயேசுவே, என் துணையாளரே இயேசுவே, என் எஜமானரே நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே நேசரே, என் துணையாளரே இயேசுவே, என் எஜமானரே, என் நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே என் எஜமானரே நேசரே, என் துணையாளரே,
மகிழ்வதும் எல்லாமே உங்க கிருபைதான். சொல்லுங்க கண்ண மூடி. சொல்லுங்க தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க நீங்க இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். எத்தனை பேர் சொல்றீங்க? இதுவரை நிற்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது. சொல்லுங்கப்பா, பெருமை பாராட்டிட தாங்கி நடத்துவது, தாங்கி நடத்துவது. ஓ நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம. ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே ஓ நேசரே. இப்ப கையை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லுங்க உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க ரெண்டு கையை உயர்த்தி, அப்பா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவரும். ரெண்டு கைய மேல உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க இயேசுவே எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ,
தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் நீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. எத்தனை நம்பிக்கை அறிக்கை செய்து ஆமென். கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கடைசியா பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ, செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ. பாதை உண்டு பண்ணும் தேவன் நீக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் நீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும். எதனால நம்பிக்கை சொல்றீங்க? உள்ளுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறார். நீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க கைய உயர்த்தி அப்பா, நீங்க போதும்பா, போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. உணர்ந்து பாடுங்க எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து நின்றாலோ, என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலோ, நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலோ, நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, என் தலைகுனிய விடுவதில்லையே. அதனால நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லா கையும் உயர்த்திங்களேன் சொல்ல. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. மனசார சொல்லுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, யாரும் இல்லை ஏசையா. கடைசியா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசன்னம் பலமாய் இங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் அவர்கள் துதித்த போது அவருடைய அக்கினி என்றும் பாராமல் கர்த்தர் இறங்கி அவர்களை அந்த அக்கினி நடுவிலே கடந்து வரும்படி செய்த ஆண்டவர். இன்றைக்கு நாம் துதிக்கிற நம்மத்தில் அவர் இறங்கி இருக்கிறார். ஒருவேளை அக்கினி போன்ற பிரச்சனையில, எரிகோ போன்ற பிரச்சனையில நாம் மாட்டிக்கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து அவைகளை ஜெயிக்கும்படி கிருபையை இந்த ஆராதனை வேலையில கொடுக்கிறார். கையை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எஸ், அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஹalleluya ஹalleluya. கன்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீர், என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் அழைகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை கையை தட்டி அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? நல்ல கையை தட்டி ஹalleluya. எல்லா எரிகோக்களையும் உடைத்ததற்காய், செங்கடல்களை பிளந்ததற்காய், எரிகோவை உடைத்ததற்காய், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்ததற்காய், நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் தடைகளை உடைக்கிறபடியினாலே நீங்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹalleluya. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு விட்டார். கையை தட்டி ஆமென் ஹalleluya. நீங்கள் வாசலால பிரவேசிக்க போகிறீர்கள்.